வணக்கம். நான் உங்கள் குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் மருத்துவர் டாக்டர் ஆண்ட்ரூ ஸ்டீஃபன். யூசுவலா டெலிவரி ஆனதுக்கப்புறம் 15 நாளைக்கு அப்புறம் சாப்பாடு எல்லா சாப்பாடும் மெதுவா எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. பர்ட்டிகுலரா பால் நல்லா ஊறணும்னு சொல்லிட்டு பூண்டு நெறைய எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. சில பேர் வந்து காய்கறிகள் நெறைய எடுத்துக்குவாங்க. அதுல உருளைக்கிழங்கு, பருப்பு வகைகள் நெறைய எடுத்துக்குவாங்க. கொண்டைக்கடலை, பாசிப்பயிறு இதெல்லாம் நெறைய எடுக்கும்போது, சில ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்கு. இந்த மூலியமா தாய்ப்பால்ல போகும்போது குழந்தைங்களுக்கு வயிறு வலி வர வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு. இதெல்லாம் ரெட்ரோஸ்பெக்டிவா நம்ம போய் பார்க்கும்போது, பின்னாடி போய் பார்க்கும்போது என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, என் பையனோ, பொண்ணோ சாயங்காலம் 5 மணிக்கு அழுக ஆரம்பிச்சதுன்னா, நைட் ஃபுல்லா அழுதுகிட்டே இருக்கு சார் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு வரும் கம்ப்ளைண்ட். ஸோ இது ஏன் அப்படின்னா, அப்டாமினல் கோலிக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாளைக்கு 3 முறைக்கு மேல ஒரு 30 செகண்ட் ஜாஸ்தி அழுகுறாங்க அப்படின்னா, அது அப்டாமினல் கோலிக்ன்னு சொல்லுவோம். அந்த காலத்துல உரமருந்து இதெல்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ இப்ப நாங்க அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றதில்ல. அதுக்கு பதிலா ஸ்டாண்டர்டைஸ்டா வருது மருந்து. ஸோ அந்த மருந்து செரிமானத்துக்குள்ள மருந்து டெய்லி ஈவினிங் 5 சொட்டு குடுக்க சொல்லுவோம். குடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 3 to 4 டேஸ் குடுக்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிரும். பாப்பா வந்து நைட் அழுகுறது கம்மியாயிடும் அப்படின்னு. ஸோ அவங்க டயட் அக்வைண்ட் ஆகுற வரையும் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுவே தானா 1 மாசத்துல நார்மலைஸ் ஆயிடும்.